ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ரம்யாவோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஜுரம்ன்றதால ஆஃபீஸ்க்கு வரல. ஆனால் பாஸ் வந்து ரம்யா கிட்ட வேர் இஸ் பிரியான்னு கேட்டாரு. அதுக்கு வந்து ரம்யா சொன்னா பிரியா இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ஷி ஹாஸ் நாட் கம் டு ஆஃபீஸ் அப்படின்னாரு. உடனே வந்து பாஸ் ரம்யா கிட்ட பட் ஹேவ் யூ செக்டு த வெராசிட்டி ஆஃப் பிரியா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாரு. நான் உடனே கம்முன்னு இல்லாம நான் என்ன சொன்னேன், பாஸ் பிரியா வந்து இந்த ஊரு தான், அவன் ஏன் வேற சிட்டில இருக்க போறா அப்படின்னு கேட்டேன். உடனே அதை கேட்டு பாஸ் வந்து என்ன முறைச்சாரு. ஆனா எல்லாரும் சிரிச்சாங்க, ரம்யாவும் சிரிச்சா. அப்படியே அந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரம்யா என்கிட்ட வந்து சொல்றா, வினோத், வெராசிட்டினா பீயிங் ட்ரூத்ஃபுல், உண்மையா ரம்யா பிரியா சொன்னது அப்படின்னு பாஸ் கேட்டிருக்காரு. இதை வந்து எனக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து ரம்யா சொன்னா, வெராசிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற சிட்டி, நீ வேற சிட்டிக்கு போனா உண்மையதான் பேசணும், அதனால வெராசிட்டினா பீயிங் ட்ரூத்ஃபுல். இந்த மாதிரி எனக்கு அந்த வேர்டு ஞாபகம் இருக்கிறதுக்கு ரம்யா வந்து சொல்லி கொடுத்தா. சொல்லி கொடுத்த ரம்யா வந்து அதுக்கப்புறம் சொன்னா, பிரியாவுக்கு ஆக்சுவல் ஜுரம் இல்ல, அவ போய் சொல்லி லீவ் போட்டா. பாஸ் இன்னும் 2 கேள்வி கேட்டிருந்தா நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். தேங்க்யூ ஃபார் சேவிங் மீ வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டா. ஃபர்ஸ்ட் ரம்யா கிட்ட இருந்து ஸ்லாப் வாங்கினா, இப்பதான் ஒரு ஸ்மைல் வாங்கியிருக்கேன். ஸோ டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வெராசிட்டி அப்படின்னா ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம், உண்மையா இருக்கிறது. ஒரு விஷயத்தோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் வெராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு வேற சிட்டிக்கு போனா உண்மையதான் சொல்லணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்.